நல்லா இருக்குது மணி நான் வேணுமாடா நம்ம நல்லா வந்து இருக்குது ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனோடனே பஸ்ஸுலேயே எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் பார்த்தா பஸ்ஸுலேயே 5 பஸ்ஸுக்கே ஆமாம் 5 மணி ஆயிடுச்சு. 5 மணிக்கெலாம் இறக்கி விட்டாங்க. 5 மணிக்கெலாம் இறக்கி விட்டனால சுத்தமாக வெளிச்சம் இல்லாதனால எல்லா தூக்கத்தில் அப்படியே ஜிலோனுக்குது. அதனால எடுக்கலை. அதனால் வந்துட்டு இப்போ தான் வந்து வெளியில் வந்தோம். உள்ளே கிட்டத்தட்ட 10-20 கோழி இருக்கும். ஆனால் அதை நமக்குன்னு பிளான் போட்டு ஒன்று குறி வைக்க இவன் தான் அந்த கோழியை குறி வைக்க சொன்னான். 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அப்படிதானே நான் வந்த போது வச்சாங்க ஒரு கோழியா. இவெல்லாம் ஒரு ஆள் இவனுக்கு கோழியா இருக்கிறாங்க. ஒரு 50 ரூபாய்க்கு சிக்கன் வாங்கி கொடுத்தா போய் தின்ட்டு போயிடுவோம். நல்லா இருக்கு. ஆனால் இந்த மாதிரி வியூ நல்லா இருக்குங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பயங்கரமா இருக்குது. சென்னையில் இருந்துட்டு இப்படி வரப்ப உண்மையாலே நல்லா சுற்றி பில்டிங்கே இல்லை, ஓப்பன் ஸ்பேஸ். பில்டிங்கே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தான் போல இங்கெல்லாம். அது கூட இல்ல பாரு. அது கூட இல்ல பாரு. எல்லாமே ஃபர்ஸ்ட் இது கிரவுண்ட் ஃப்ளோரா அடுத்து மாடி வச்சிருக்காங்க. ஆமா அப்படிதான். அவ்வளவுதான். மிச்சப்படி பார்த்தா இடம் அவ்வளவு வச்சிருக்காங்க. ஆனா அவங்க கூட பெருசா கட்டல. நம்ம இதுல இவ்வளோண்டு இடம் கச்சா போதும். இந்த சைடு அப்படி சைடு டீனர் சைடுல பொந்தெல்லாம் வீடு கட்டி வச்சுக்கிறாங்க. பாரிஸ் சைடுலாம் பார்த்தோன்னா சந்திக்குள்ளதான் இருக்கும். இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது, நல்லா இருக்கு. ஆனா இது இல்ல. ஆனா இங்க பாத்தியா எல்லா வீட்லயும் நாய் வளர்க்குறாங்க. காவலுக்கு இங்க ஹைனா ஆகுது. ஹைனா இருக்கா? ஹைனா ஆகுது. அதனால தான் வேலி போட்டு வச்சிருக்கானு. உள்ள போன கேட்டே அங்கதான் இருக்கு. திறந்துட்டு உள்ள போன கட்டி போட்டு வச்சிருவானு. உள்ள இருந்து ஒண்ணு ஓடி வருதான் பழக்கப்பட. என்னது இதே மாதிரி நான் இது எதுக்குடா இப்படி ஓடுது? பயமா இருக்கு. நம்மளுக்கு எவ்வளவு காவலா வருது பத்தி ரெண்டும் எவ்வளவு தூரத்துக்கு. இதுங்க நமக்கு காவல் தான். ஆனா பாரு எவ்வளவு இதுவா இருக்கு. எங்க நீ மட்டும் தனியா என்ன தடிட்டு போயினுக்கிற உண்டி கோல எடுத்துக்கின்னு. அவன் கிட்ட இருந்து அதை ஃபர்ஸ்ட் வாங்கணும். உண்டி கோல இப்படியே வச்சுக்கினே போயினுக்கிறான் அடியே அவன். ராக்கி 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 ராக்கியா? ராக்கி பாய் டாடி. ஆனா ராக்கி வச்சதுலாம் ராக்கி பாயை விட ராக்கி நாயின் வச்சிருக்காங்க நிறைய. அதுக்கு சூப்பரா இல்ல பேரு, நல்லா இருக்குல்ல. ராக்கி பாய் ராக்கி நாயா? ஏய் சும்மா இருக்கிறியாடா? அவதார் குட்டி ஏதாவது ஓடி வந்துட போதுடா. ஆனா இதுங்க தானே நமக்கு ஆளு. அந்த மாதிரி பாக்குது. காளை மாடுனா மோஸ்ட்லி அந்த மாடு எல்லாத்தையும் காட்டுறேன். மணிகண்டனுக்கு தான் ஏதோ வெறி ஆயிட்டு பார்த்தாவா. நம்மளதான் திரும்ப கூட இல்ல, அசைய கூட அந்த மாடு பத்தியா வெறியா பாக்குது பேரு. இப்பதானே புரியுது இந்த சினிமால எப்படி கரெக்டா மாடை பார்க்க வைக்கிறாங்கன்னு. கஷ்டம் யோசிப்போம். எல்லாருமே நம்மள தானே டேய் கேமரா வச்சு போஸ் கொடுக்குது. அங்க பாரு எல்லாருமே நம்மள தானே பாக்குதுங்க. மாடு மட்டும் இல்ல, அங்க இருக்கிற ஆயா கூட நம்மள தான் பாக்குது. வா திரும்பி போலாம் வாங்க. திரும்பி போலாம்டா. கிரிகிரின்னு ஆகுதுடா சாப்பிடல வேற. சரி வாங்க அப்படியே போலாம். அஸ்டியா சத்தியமா அது ஏதோ பழுத்து போய் ஊந்துருக்கோவா. நீ தானே அப்பல இருந்து அஸ்டினா வந்துக்கிற ரோட்ல இருந்துங்க. அது மாத்தி போகுதுன்ட்டாங்க. இப்ப இவரு எவ்வளவு ஃபோர்ஸ் அடிக்கிறான்ற. கையில கை நடுங்குது. ஆடுது கிட்டு கிட்டு. ஆனா அந்த அண்ணா அவ்வளவு ஃபோர்ஸா இழுத்து கரெக்டா வச்சாடுறா. அவர் என்ன ஃபோர்ஸ்ல வச்சிருந்தா ஒரு கோழியை பலி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. பலி கொடுத்துட்டாங்க. இதுல எந்த கோழின்னு வர கையை காட்டி சொல்றோம். நான் ஒரு வாட்டி பானை அடிச்சா ஓடிடுவேனே நான்லாம். டேய் பானை அடிக்காதீங்க வாடா. பானை டம்முடா. நீங்க பானை அடிச்சுட்டு இப்ப பாரு. நவர வாடா. அவன் யாருனே தெரியாதுன்றலாம். நீ அடிக்க மாட்டே கொடு, நான் ஒரு தடவை ட்ரை பண்றேன். கை நடுங்குதுடா. பானை எங்கடா காணோம்? இதுங்க எதுக்குதான் ஓடுதுங்க, எதுக்குதான் வருதுங்கன்னு தெரியல. இன்னும் விட்டுரு. கத்துற ஓடு ஓடு ஓடு. நவுந்து போடா. பயமா இருக்குதுடா. இழுத்து ரிட்டர்ன் கிட்ட நச்சற போதுடா. பயமா இருக்கு. இந்த அசுரன் படத்துக்கு கூட்டிட்டு போவானுங்களே வேட்டைக்கு. அந்த அசுரன் படத்துல கூட்டிட்டு போவானுங்களா பண்ணி அடிக்கிறது. இவனுங்க காட்டு அணிலு காட்டு முயல்லாம் வேட்டையாடுவானுங்க. போலாமா? நம்ம கிட்ட அந்த மாதிரி நாய்ங்கெல்லாம் இல்லையே. ஆமால நாளைக்கு போறோம், போய் தேன் எடுக்கிறோம், காட்டு முயல் அடிக்கிறோம். எங்கடா போச்சு? கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அதான் பயமா இருக்கு. வெயில் வந்ததுக்கு அப்புறம் போலான்னு. வெயிலே வராது போல. வெயில் வராது. மதியானம் ஆகும்டா, ஒரு 11 மணி ஆயிடும்டா. அதுக்கே சென்னையில முன்னாடிலாம் அடிக்க ஆரம்பிச்சிருக்குல்ல. வெயில் அடிச்சுட்டு இருக்கோம். சில்லுனே இது கிளைமேட். ஆனா அதான் நல்லா இருக்கு. தாய்பாஸ் உங்களுக்கு இந்த விவசாயம் பண்ற வேலையே கரெக்டா இருக்கும்டா. காலைல இருந்து நைட் வரைக்குமே. மாடு தண்ணி வைக்கணும், ஆடை கூட்டு போய் மேய்ச்சல்ல விடணும். லைன்ல நின்று போஸ்ட் கொடுத்துருந்தாங்கடா. நாங்க வரும்போது
எல்லாருமே பாக்குறானுங்கடா நம்மளையே. அதுவும் அந்த காளை மாடுலாம் இன்னும் விரியாகுதுடா. எது காளை மாடுலாம் கிட்ட கூட போக முடியல. உசுந்து இப்போ அங்கே ஒன்றுகிட்ட போனாங்க உசுந்துச்சு அவள்தான் வந்துட்டாங்க. அதுக்கே அடி வயர்ல கலக்குதுடா அம்மா. அந்த நாயங்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல வரப்பே. என்ன அந்த 5 நாய்ங்க புதுசா எங்கெல்லாம் பார்த்தா தத்தி மாதிரி இருக்கு. ஆமா கூட போய் கூடவே வழி காட்டி கூட்டுனு வா. எங்கேயா போய் அடிக்கடி வாங்கிட போறாங்க அப்படின்ட்டு. ஆனா நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, சிட்டி லைஃப்லயே இருந்து இது அப்படியே திருப்பி கூட காட்டுறான். சூப்பரா இருக்குதுடா அந்த இடத்துலலாம். அப்படியே ஃபுல்லா தோட்டம் மரம் விவசாயம் செய்து எப்படி சொல்றது, சின்னதா ஒரு வீடு. அதுவும் அவ்வளவுதான், டவுலோண்டு தான் வீடு, சின்ன வீடு. அது அந்த கைத்து கட்டிலு. அவங்க வந்து ஜன்னல் கூட வைக்கல. இது எப்படி சும்மா அது வீடுன்னு சொல்றதே இதுதான். ஆனா வந்து அந்த அளவுக்கு இருந்தாலும் அவங்க ஜாலியா ஹாப்பியா இருக்காங்க. மாடு கோழி, அப்புறம் வேற என்ன, நாய், ஆடு, எவ்வளவு இருக்கு. மீனுங்க, மீன் பண்ண வச்சு வளர்த்துனுக்குறாங்க. கோழி வளர்த்தாலே அவ்வளவுதான் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நாயை கூட வளர்க்க முடியல. சொந்த வீடு இருந்தாதான் நாயை வளர்க்கணும் போல. அப்பார்ட்மெண்ட்லனா அதுக்குன்னு தனியா காசு கட்டி வளர்க்கணும்டாடி. ஆமா, அதுக்குன்னு தனியா லிஃப்டே வச்சிருப்பாங்க. ஆமா, சர்வீஸ் லிஃப்ட்ல தான் போனோம் வரணும்ட்டு. அதான் குளிக்க வந்தாச்சு. வா இந்த பக்கம் வா. ஓரம் போட கவுந்துறாது. ஏன்டா மட்டும் கவுத்து விட்டுறாங்க. குளிக்க வந்துட்டோம். அடே ஒரு எத்தனை கிராஸ் பண்ணுவாங்கடா. நீங்க நிப்பாட்டிடா. சரி அது வந்து பக்காவா நிக்கும்டா. இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்ல இப்ப நான் குளிக்க போறேன். எப்பா பேசே தெரியலடா. சும்மாவே நம்ம மூஞ்சி கருப்பு. வெயில் அங்க குளிக்க வெங்கட் வந்து கோப்ரோ செட் பண்ணிட்டு இருக்கான். கோப்ரோல ஃபுட்டேஜ் பாப்பீங்க இனிமே. ஆனா என்ன ஆடியோ கேட்காது, அதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆடியோ போட்டு உள்ள இறங்க முடியாது. இப்பயே மைக்கை கையில தான் வச்சிருக்கேன். சட்டை கிட்ட போடாதுன்னு இங்க வச்சா பேசுறது கேட்காது. சரி ஓகே, குதிச்சுட்டு பேசுவோம். இப்போ வந்து குளிச்சுட்டு வந்துட்டோம். இவங்க இன்னும் வர மாதிரி தெரில. அசிகசிகமாக கத்திக்கிட்டு நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. தூக்கு சட்டி மாதிரி இருக்கா, டம்ளர் மாதிரி. அது வந்து ஏதோ ஆட்டுக்கோழியா அனுச்சு, நாட்டுக்கோழியா, நாட்டுக்கோழி சூப்பம் அதை வந்து கொடுத்துருக்காங்க. துண்டை போட்டு அப்படியே எப்படி சொல்றது, சென்னையில் சுற்றின நம்மளே ஊருக்கார மாதிரி ஆகிட்டோம். என்னை பார்க்க அப்படியே ஆடு மேய்க்கிற மாதிரியே தான் இருக்குது எனக்கே. ஆனால் இதுவும் நல்லா இருக்கு. நம்ம இவங்க ஃபுல்லாக குளிச்சுட்டு வெளியில் வந்தோன்னா அப்படியே விளாக்க கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. அதுதான் குளிச்சு மாடு மேய்க்க போக வேண்டியதான். உன்கிட்ட நான் வந்தேனா? உன்கிட்ட நான் வரவே இல்லை, அதுக்குள்ள குரல் கொடுக்குறேன். அவுத்துட்டா ஒண்ணும் பண்ணாத. உண்டிகோல் குத்தாமிச்சது யாரு? அந்த வர வழியெல்லாம் ஒண்ணா இதை பாக்கறலாம் அசின் வருவான் அடே. அவன் வேண்டா தேன் கூட்டு பார்த்து அச்சிரா பண்ணிடா. படுத்தா விட்டுருமா? விடாது. ஏதாவது தார்பாய் கீர்பாய் இருந்தா போத்துரும். ஓ மை காட், இங்க பாத்தியா அத நல்லா இருக்குல்ல, புடிச்சிட்டு இழுத்துட்டு வருது. மலைக்கா போது ஏதோ தேவரா படம் ஷூட்டிங் மாதிரி இருக்குது. இதுவா? ஆமா, அந்த தேவரா படத்துல காட்டுக்குள்ள குடுகுடுன்னு ஓடுவானே, குடுத்துன இருப்பானுங்கடா. குடுத்துன இருக்கிறது இல்லடா, அந்த கடைசியா அந்த இதுல வந்து ஓடுவான் பாரு. அடிக்க வரும்போது தப்பி அவங்க அம்மாவை பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடுவான் பாரு, அந்த மாதிரி இருக்கு. பணம் ஓலடா இல்ல, ஒரு நாள் ஓலைச்சூடுல செஞ்சிருக்கேன். எழுதிருக்கியா? ஓலைச்சூடுல அவ்வளவு படிப்பாளியா இவன்? திருக்குறள்லாம் எழுதி அததான் செய்ய சொல்லுவாங்க. என்னது திருக்குறள்? எங்களுக்கு எல்லாம் சொல்ல கிஷோர் நமக்கு சொன்னாங்க. அசைன்மெண்ட் இல்லடா எங்களுக்கெல்லாம். எங்களுக்கு அசைன்மெண்ட் சின்ன வயசுல அதான் 5 வாட்டி 10 வாட்டி எழுத சொல்லியிருக்காங்க. மிச்சப்படி திருக்குறள்லாம் எழுதுனது இல்லை. எங்கன்னா குளிச்சுட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து மலைக்கிட்ட கீழே மாடு மேய்க்க போறோம். மாடுக்கு காவலா போயின்னு இருக்கிறோம். ஆமா, ஆனா பெரிய டாஸ்க் என்னன்னா ஹைனான்னு ஒண்ணு இருக்கு, அதுகிட்ட நாங்க தப்பிக்கணும். உண்மையிலே இருக்காடா? ஹைனா வருதுடா, நிஜமா இருந்துதுடா. இங்கே வா. ஆமா, ஹைனா இருக்கான். ஹைனானா என்ன? ஹைனா கழுதப்புலியா? செருப்புக்குள்ள இதெல்லாம் போகுது. வெறும் கழுதை. ஹைனாலாம் வந்தா கழுத்துக்கு ஏச்சு ஓட்டிட மாட்டேன், விட்டாடுறா அவரு. என்ன அது அந்த பக்கம் போகுது? போற வேகத்தை பார்த்தாலே பயமா இருக்குடா எனக்கு. ஏய்,
இந்த ரோடு தெரியாதா? என்ன ரோடு இது? புஷ்பா படத்துல லாரி ஓட்டிடுவாங்களே படுபாவி. அந்த என்ன மாதிரி அது ஆந்திரா எங்க இருக்குது? ரோடு அந்த மாதிரி தானே எங்கடா இருக்கு. இருக்குது? இப்ப நம்ம வந்து அந்த இதுல டிஸ்கவரி சேனல்ல வர மாதிரி மேனசஸ் வைல்ட் இங்க இருக்கிற புழு எடுத்து சாப்பிட்டு இது நிறைய இல்ல டிஸ்கவரி சேனல்னு ஒண்ணு வந்துருச்சு பாத்தியா? அனிமல் பிளான்ட் வருது. போடா அந்த பக்கம்.